வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி செம்ம கேள்வி இல்ல இது. இந்த கேள்விய பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பேசப் போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா, அங்கிட்டு கீழ பாருங்க சப்ஸ்கிரைப்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, இந்த பாட்காஸ்ட்ட ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஒரு 70 வயசு இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற ஒரு ஆள வந்து திடீர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டுல எடுத்துட்டு வந்து அட்மிட் பண்றாங்க. ஸோ டயக்னோஸ் பண்ணி பார்க்குறப்ப தெரியுது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்ட்டு. பட் எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அவரோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து சிக்னேச்சர் போடணும். ஸோ விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, அன்ஃபார்ச்சுனேட்டா அவருக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. பசங்க, குழந்தை, குட்டி, லொட்டு லொசுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மனுஷன் வந்து ஒரு தனிக்கட்டை தான். ஸோ அதுக்கப்புறம் விசாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேப் டிரைவர். ஸோ அந்த மனுஷன் மட்டும் தான் வராரு. அவராலயும் சிக்னேச்சர் வந்து போட முடியாது. அப்புறம் டாக்டர்ஸ் அவங்களோட ஓன் ரிஸ்க்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த 70 வயசு மதிக்கத்தக்க நபருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹார்ட் அட்டாக் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி, அந்த பெர்சன் வந்து ரெக்கவரி ஆகி கண்ண வந்து முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ ஆறாங்க. இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்கு பிஃபோர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அட்மிட் பண்ணோம். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறீங்க இப்போ அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் அஷ்யூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் சந்தோஷமா இருக்கிற அந்த பேரலல் டைம்ல என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் எடுத்துட்டு வந்து பில்லை வந்து கொடுக்குறாங்க. பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,00,000. இத பார்த்த அவருக்கு டக்குன்னு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா அழுகுற மாரி அவரோட முகம் வந்து மாறுது. உடனே டாக்டர் வந்து ஃபீல் பண்றாரு. 10,00,000 பில்ல பார்த்தோனே யாருக்கா இருந்தாலும் பகீர்னு தானே இருக்கும். பத்தாததுக்கு அவருக்கு குடும்பமா, குட்டியா யாருமே கிடையாது. தனிக்கட்ட. அவரு தான் காச பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதால அவரு கண் கலங்குறாரு போல இருக்கு அப்படின்ற மாரி அவரா நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல உள்ளம். ஸோ அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, பில்ல பார்த்தெல்லாம் பயப்படாதீங்கப்பா. இந்த மாரி இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க வந்து அட்மிட் ஆனாங்கன்னா, அவங்களுக்கு சில டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. நான் வேணா உங்கள வந்து என்னோட ரிலேட்டிவ் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாரி சொல்லி அந்த டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாரி அந்த டாக்டர்ஸ் வந்து அவரோட கைய பிடிச்சுட்டு பேசுறாங்க. அப்போ அந்த 70 வயசு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நபர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. இல்ல டாக்டர். ஆக்சுவலி நான் அதுக்காகலாம் பயப்படல. அதுக்காகவும் அழல. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்குள்ள தான் இந்த இதயம் இருக்கு. சரிங்களா? நான் பொறந்ததுலேருந்து இந்த இதயம் இருக்கு. இத கடவுள் தான் வந்து பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாரு. இத்தன வருஷம், அதாவது 70 வருஷம் என்ன வந்து நல்லா வச்சிருந்து, என் இதயத்த நல்லா வச்சுட்டு இருந்த அந்த கடவுள் ரூ. 1 கூட என்கிட்ட எதிர்பார்த்தது கிடையாது. ஆனா வெறும் 3 நாள் என் இதயத்த பாதுகாத்த இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரூ. 10,00,000 பில்லு போட்டிருக்காங்க. பரவால்ல. ஆனாலும் இத்தன நாள் நான் என்னோட இதயத்த வந்து ஒழுங்கா வச்சுட்டு இருந்த அந்த கடவுளுக்கு நான் கிராட்டிட்யூடா இருந்ததே கிடையாது. இப்ப தான் நான் அதுக்காக உண்மையிலேயே ரிக்ரெட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாரி அந்த பேஷண்ட் சொல்றப்ப அந்த டாக்டர் சரி ஓகே ஒண்ணும் பேனிக் ஆகாதீங்க. ஹேப்பியா இருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து வந்துடுறாரு. ஆனா அவரு சொன்ன வார்த்தை இவரோட மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னமோ உண்மதான். நம்மளோட உடல் உறுப்புல ஏகப்பட்ட விஷயம் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அது இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிமைண்ட் பண்ணதே கிடையாது. என் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதயத்துக்கு கண்டினியூவா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறதே கிடையாது. நைட் ஆனதுக்கு அப்புறம் தூங்கு அப்படின்ற மாரி என் கண்ணுக்கும், மூளைக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறது கிடையாது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இத ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டு தான் இருக்கு. அது ப்ராப்பரா இயங்குற வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியறது இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுறப்ப, திடீர்னு சொல்லிட்டு இதயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கையி, காலு, லொட்டு, லொசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வர்றப்ப தான், நமக்கு இத்தன நாள் அந்த விஷயம் சரியா இயங்கிட்டு இருந்ததே ஞாபகத்துக்கு வருது. இந்த எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் ஒழுங்கா இயங்காதவனுக்கு மட்டும் தான் தெரியும், நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை எவ்ளோ பிரிவிலேஜான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம என்ன பண்றோம்னா, எல்லாத்தையும் குறை சொல்றோம், எல்லாரையும் குறை சொல்றோம். என்னைக்காவது நம்ம கிட்ட நாம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்க விஷயத்துக்கு கிராட்டிட்யூடா நடந்திருப்போமா? கிடையவே கிடையாது. நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம நல்லா இருக்கோங்க. ஆனா நம்மள விட எதிர்ல இருக்கிறவன் நல்லா இருக்கான்னா, நம்மளோட லைஃப் மோசமான லைஃப் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இனிமேல் இந்த பாட்காஸ்ட்ட நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களோட லைஃப்ல வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு நாள் தூங்க போறதுக்கு முன்னாடியும்
இன்னைக்கு நன்றி செலுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள நடந்துச்சான்னு பாருங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கலப்பா, இதுவும் ஒரு ரெகுலர் டே தான். ரெகுலர் டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு கிராட்டிடியூடான விஷயம் தான். எதுவும் தப்பா நடக்கல, எல்லாமே சரியா நடந்திருக்கு, அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிராட்டிடியூடா இருக்கிறதால என்ன பெரிய அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலி இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி குழப்பத்திலேயே தான் இருந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தோட அருமை வந்து கண்டிப்பா தெரியணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். முந்தா நேத்து நான் என்னோட ஆஃபீஸ்ல என்ன பண்றேன்னா, ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்றேன். ஈவினிங் கிளம்புற டைம்ல பார்த்தா உள்ள இந்த ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வயசானவங்க வந்து எங்க ஆஃபீஸ்ல இருக்காங்க. அவங்க அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிம்மா, நீங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத நான் கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பரவாயில்ல சார், அதுல என்ன இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப, சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நம்மளோட ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு க்ளோசெட் கொஞ்சம் லீக் ஆகிட்டே இருக்கு. நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அதை அவங்க சரி பண்ண மாட்டிருக்காங்க. உங்களால முடிஞ்சா நீங்களும் அதை பத்தி கொஞ்சம் கீழே சொல்றீங்களா? ஏன்னா தெரியாம எல்லாரும் அதை ஈரத்தை மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு போயிட்டு வரீங்க, ஒவ்வொரு வாட்டி நாங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த க்ளீன் பண்றவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்குமே யோசிச்சு பார்த்தா சரின்னு தான் பட்டுச்சு. ஏன்னா அந்த தண்ணியை தான் நம்ம மிதிச்சுட்டு உள்ள போறோம், ரிட்டன் அந்த தண்ணியை மிதிச்சுட்டு தான் வெளியே வரும். அதனால அந்த இடம் வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நானுமே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன் இதை பத்தி அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே கிளம்புறதுக்கு முன்னாடி யார்கிட்ட இதை பற்றி பேசணுமோ நான் அவங்ககிட்டயும் போய் பேசிட்டேன். பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது 2 பேர் சேர்ந்து தான் வந்து சரி பண்ண முடியும். ஸோ அதனால வந்து சாட்டர்டே சண்டேஸில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்தும் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இதை பற்றி அந்த அம்மா கிட்டேயும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி மறுநாள் காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன், அந்த அம்மாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட முறை என்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த அம்மாவை தேடிட்டே இருக்கிறேன். அந்த அம்மா கண்ணில் படவே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொறுத்து பார்த்தேன்னா வந்து, ஓகே, யார்கிட்டயாவது போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கிறாங்க அங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த அம்மா கிளீன் பண்ண வருவாங்களே பாத்ரூம்லாம், அவங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு, இல்ல இல்ல, ஆக்சுவலி அவங்க காலங்காத்தால விடிகாலம் 3 மணிக்கு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னால நம்பவே முடியல. ஏன்னா முந்தா நேத்து தான் அந்த அம்மா கிட்ட நான் பேசிட்டு போன மறுநாள் காலங்காத்தால விடிகாலம் 3 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்திருக்காங்க அப்படின்றத நம்பவே முடியலங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி தான் அவங்க இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு இருந்த ஒரு நபர், நல்லா ஹெல்த்தியா இருந்த நபர். இதுக்கு முன்னாடி அவங்க நோய்வாய்ப்பட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆக்டிவா தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் சடனா இனிமே இல்லை அப்படின்றத மைண்டு அக்செப்டே பண்ணிக்க மாட்டிருக்கு. நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப அன்சர்டைன். இன்னைக்கு நாம வந்து இருக்கோம், நாளைக்கு தூங்கி எழுஞ்சு கண்ணை திறந்தோம்னா இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஏப்பா, உன் பாட்காஸ்ட் ஓப்பன் பண்ணது ஒரு குத்தமாப்பா, என்னப்பா ஒரே அரைச்சொல்லா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறதும் எனக்கு புரியுது. பட் இதுதான் உண்மை. நாளைக்குன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும், யார் யார்கிட்ட என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் மனசுல வச்சுட்டு இருக்கோம், அப்படி எல்லாத்தையுமே வந்து இறக்கி வைக்க தோணும். ஆனா நம்மளோட பெரிய நெகட்டிவே நாளைக்குன்ற ஒரு விஷயம் இருக்கிறது தான். எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா அதை அப்புறம் சொல்லிக்கிறேன். எனக்கு இவங்கள பிடிக்கும், ஆனா பிடிக்கும்னு சொல்றது கூட நான் இன்னும் கொஞ்சம் நல்ல நாள் வரட்டும், நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அந்த இடத்துக்கு போகணும், இந்த விஷயத்த பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கனவுகளும் ஆசைகளும் நமக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அதனால அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நாளைக்குன்னு ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு இல்யூஷன். அந்த அம்மாக்கு நடந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நாளைக்கு தலைவா நீ இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆசை இருக்குன்னா தயவு செஞ்சு அதை பண்ணிடு. யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா பேசிரு. போஸ்ட்பான் பண்ணாத அப்படின்றத எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன். இந்த பாட்காஸ்ட்டை கேட்குற உங்களுக்கும் அதே ஒரு விஷயத்த தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு, இதை செஞ்சுக்கணும், அதை செஞ்சுக்கணும், அதை சாப்பிடணும், இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதை பண்ணி பார்த்துருங்க. அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு நல்ல நாள் வரும், இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அதை நான் பண்ணிடுறேன், இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ண முடியாம போறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. இந்த நொடி, இந்த நிமிஷம் நமக்கு கிடைச்ச வரம். ஸோ அதை ஹாப்பியா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க.
நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோமோ அதே அளவுக்கு தான் அந்த சந்தோஷத்தை மத்தவங்க கிட்ட நம்மளால கொடுக்க முடியும். நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, என்னை சுத்தி இருக்கிற நான் எல்லாரையும் சந்தோஷமா தான் வச்சிட்டு இருக்கேன். நீங்களும் அதே ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. நம்மளோட வாழ்க்கைய நாம தானே மாத்தி ஆகணும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது எல்லாத்தையும் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் தான். அந்த விஷயத்த பண்ணிட்டேன், வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ கீழேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், நான் மட்டும்தான். நன்றி.